23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் AN எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. வணக்கம், இது IBC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பணவீக்கம் மற்றும் தங்கத்தின் விலை அதிகுச்சம். நாணய பெறுமதியும் வீழ்ச்சி உறுவதால் நாட்டில் உச்சக்கட்ட நெருக்கடி. கோட்டாபாயவின் நாளைய சர்வகட்சி மாநாட்டில் பங்கு பெற்ற தமிழரசு கட்சி உறுதி. இலங்கையின் பெரும்பாலான கட்சிகள் மாநாட்டை புறக்கணிக்க முடிவு. ஸ்ரீலங்காவின் புதிய பயங்கரவாத சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். மீளமைக்கப்பட்ட சட்டத்தை முழுமையாக மீளெடுக்குமாறு ரணில் மற்றும் சுமந்திரன் கோரிக்கை. தமிழகத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக சசிகலா சதிகளை செய்யவில்லை. ஆறுமுகசாமி ஆணைக்குழுவில் பன்னீர்செல்வம் வாக்குமூலம். உக்ரைன் தொடர்பாக ஜோ பைடன் தலைமையில் ஐரோப்பாவில் வியாழனன்று முக்கிய முடிவு. ரஷ்யாவை தோற்கடிக்க கடும் நகர்வுகள் வெளிப்படலாம் என ஊகம். ரஷ்யாவில் எதிர்க்கட்சி தலைவர் நவால்னிக்கு 9 ஆண்டு கால சிறை. விளாடிமிர் புட்டினின் எதிர்ப்பாளர் மீது பாய்ந்த அரசியல் பழிவாங்கல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையில் அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் விக்டோரியா நோலாண்ட் தலைமையிலான ராஜதந்திர குழு இன்று இரவு 7 மணியளவில் இந்தியாவில் இருந்து ஸ்ரீலங்காவை சென்றடைந்துள்ளது. இந்த பயணத்தின் போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் GL பீரிஸ் மற்றும் வெளிவிவகார செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோரை விக்டோரியா நோலாண்ட் சந்தித்து பேசவுள்ளார். நாளை புதன்கிழமை ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் நடைபெறவுள்ள அமெரிக்க ஸ்ரீலங்கா கூட்டு ஒத்துழைப்பு தொடர்பான அமர்வுக்கு அமைச்சர் பீரிஸுடன் சேர்ந்து அவர் இணைத்தலைமை வகிக்கவுள்ளார். அத்துடன் துணைச் செயலாளர் நோலாண்ட் கொழும்பு துறைமுகத்திற்கு விஜயம் செய்வதுடன் குடிசார் மற்றும் வணிக சமூகத்தினரை சந்திக்கவுள்ளார். ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்ட திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 51 மேலதிக வாக்குகளால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்ட திருத்த சட்டமூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டதோடு 86 வாக்குகள் ஆதரவாகவும் 35 வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழுவில் தீர்மானிக்கப்பட்டமைக்கமைய குறித்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இன்று காலை 10 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியதுடன் விவாதம் முற்பகல் 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இடம்பெற்றது. பயங்கரவாத தடைச்சட்ட திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்புக்கு ஆதரவாக 86 வாக்குகளும் எதிராக 35 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த திருத்தத்திற்கு ஆதரவாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகள் எதிராக வாக்களித்திருந்தன. ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடை சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தை நடத்துவது குறித்த தீர்மானம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் கூடிய ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டது. இதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் திருத்த சட்டமூலம் குறித்த விவாதம் இன்று 2ஆம் வாசிப்பின் பின்னர் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் திருத்த சட்டமூலம் முதலாவது வாசிப்புக்காக கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் கூடிய வெளிநாட்டு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவினால் 2ஆம் வாசிப்பிற்கு குறித்த சட்டமூலத்தை சமர்ப்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கமைய திருத்தங்களுடன் கூடிய சட்டமூலத்திற்கு அமைச்சுசார் ஆலோசனை குழு அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தில் முன்வைக்கப்படும் ஒவ்வொரு திருத்தங்களும் ஸ்ரீலங்காவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்ட திருத்தம் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஆரம்பமான நிலையில் சட்டமூலத்தை சமர்ப்பித்து உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவில் 43 வருடகால பயங்கரவாத தடை சட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் வெறும் ஒப்பனை மாற்றமல்ல, இன்றைய ஸ்ரீலங்காவின் தேவைகளை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட அர்த்தமுள்ள முயற்சியாகும் என வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 43 வருடங்களாக இது தொடர்பில் வெறும் கேள்வி எழுப்பவில்லை என்பதோடு இந்த திருத்தமானது அடிப்படை மாற்றம் என குறிப்பிட்டார்.
நாட்டில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் இப்போது சற்று இலகுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த 40 வருடங்களாக காணப்படும் இந்த நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு இதுவரை 81 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் சட்டத்தில் உள்ள சில உருப்புரை வரிசையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டு விசாரணை காலம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மேல் நீதிமன்றில் விசாரணைகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தவிர இக்கட்டான கடுமையான நிலைமைகளில் மாத்திரம் இந்த சட்டத்தை பயன்படுத்துமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இருவேறு காரணங்களை முன்வைத்து இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்காவில் புதிய பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உருவாகும் என தாம் நம்புவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எனவே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தின் ஊடாக இவ்வாறான பிரச்சினைகளை எதிர்கொள்ள நாடு தயாராக இருக்க வேண்டும் எனவும் முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடைச்சட்ட திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குறித்த திருத்த சட்டமூலத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் என குறிப்பிட்டார். அரசாங்கம் கொடூரமான சட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு பொதுமக்களையும் சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்ற முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். முழு நாட்டிலும் இந்த சட்டத்தை முற்றாக நீக்குமாறே பொதுமக்கள் கோரிக்கை விடுப்பதாகவும் நாட்டு மக்களின் குரல்களை செவிமடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழர்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை வலியுறுத்தி வருவதாகவும் இஸ்லாமிய மக்கள் இந்த சட்டத்தினூடாக இலக்கு வைக்கப்படுவதால் அந்த மக்களும் இந்த விடயத்தையே வலியுறுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த திருத்தத்தை நிராகரிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தனது வரலாற்றில் முதன்முதலாக அதிஉச்ச பணவீக்கத்தை இன்று பதிவு செய்துள்ளது. இன்றைய நிலவரப்படி அதன் பணவீக்கம் 17.5% உயர்ந்த பின்னணியில் அங்கு தங்கத்தின் விலை மிக உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு பவுன் தங்கத்தின் விலை 1,61,000 ரூபாவை கடந்துள்ளது. அதேபோல இலங்கை ரூபாவிற்கு நிகராக அமெரிக்க டாலர் உட்பட்ட முக்கிய வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதியும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்கும் என இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் நிலவும் பொருளாதார நிலைமையை உடனடியாக கையாள்வதற்கு அரசாங்கம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக ஸ்ரீலங்கா இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அண்மைக்கால அபிவிருத்திகள் தொடர்பில் வருந்துவதாகவும் பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கியுள்ளதாகவும் தமது பணிகளை சிரத்தையுடன் நிறைவேற்றுவதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக உறுதி அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில விடயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு உட்பட தற்போதைய முன்னேற்றங்களுக்கு பல காரணிகள் பங்களித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய நெருக்கடி சிக்கலான விடயமாக மாறியுள்ளதை குறிப்பிட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தியாகங்களையும் அர்ப்பணிப்பையும் செய்ய தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் பஞ்சம் காரணமாக சிலர் நாட்டை விட்டு படகு மூலம் வெளியேறி இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றுள்ளனர். இவ்வாறு சென்றவர்கள் இன்று இந்திய கடலோர காவல் படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சி காரணமாக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை தமிழர்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக செல்லக்கூடும் என்பதால் சர்வதேச கடல் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென கடலோர் பாதுகாப்பு குழு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றிரவு மன்னார் பேசாலை கடற்கரையிலிருந்து மன்னாரைச் சேர்ந்த கஜேந்திரன், மேரி கிளாரி, நிசாத், கியூரி, எஸ்தர் மோசஸ் உள்ளிட்ட 4 மாத கைக்குழந்தையுடன் 6 பேர் படகில் இந்தியா சென்றுள்ளனர். இவர்கள் இன்று அதிகாலை 1 மணி அளவில் தனுஷ்கோடி அடுத்துள்ள 4ஆம் மணத்திட்டு பகுதியை சென்றடைந்துள்ளனர். இந்நிலையில் 6 பேரையும் இந்திய கடலோர காவல் படையினர் மண்டபம் முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இவர்கள் பாதுகாப்பு வட்டார அதிகாரிகளின் விசாரணைக்கு பின்னர் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் 2 பிள்ளைகளோடையும் ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளைகளை விட்டுட்டு போகிறது, ஒரு வேலைக்கு போய் உழைச்சி பிள்ளைகளை பார்க்கணும் வளர்க்கணும்னு நினச்சா கூட என் தாய் தப்பேன் எனக்கு அங்கே இல்லை. உறவு இருந்தாலும் உறவால் ரொம்ப கஷ்டப்பாடுபட்டுட்டேன். அதனால் நான் திரும்பிட்டேன், இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு இதில். அங்கே ஃபுல்லாக பஞ்சத்தினால ஒன்றும் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இல்லை. அதனால தான் வந்து வேலைவாய்ப்பு இல்லை. இந்த மாவு விலையெல்லாம் கூட்டு ஒரு நாள் சம்பளமே கம்மியாக தான் கிடைக்குது. வேலைவாய்ப்பும் அதிகமாக இருந்தால் அவங்க இருக்கலாம். எதுவுமே இல்லாதனால தான் வந்து இங்கே இப்போ வந்தேன். நாங்கள் அங்கே இப்போ எங்களால் வாழை இல்லாது, எல்லாம் விலைவாசி எல்லாம் கூட. அதனால தான்
தான் இங்கே வந்து நாங்கள் அரசியல் மாவெல்லாம் விலைகளுக்கு அதிகமாக கூட்டுறாங்க. அதால் எங்களுக்கு அவருக்கும் உழைக்க இல்லாது. அதால தான் இங்கே வந்து நாங்கள். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட பலதரப்பு மாநாட்டை கூட்டி ஸ்ரீலங்காவிற்கு நிலையான அபிவிருத்திக்காக திட்டம் ஒன்றை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும் ஏனைய 13 விடயங்களை உள்ளடக்கிய வகையில் மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க திப்பட்டு வாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க வரகாகொட ஞானரத்ன தேரர் ஆகியோரின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேசிய கொள்கையொன்றை வகுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மகாநாயக்க தேரர்களின் கையொப்பத்துடன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி நெருக்கடியை தணிக்க அடையாளம் காணப்பட்ட முன்னுரிமைகளின் பட்டியலின்படி அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதல், வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் உள்நாட்டு பொருளாதார மாதிரியை உருவாக்குதலும் பரிந்துரைகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உற்பத்திக்கு, விவசாயத்திற்கு மற்றும் விவசாய மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், பொருளாதார நெருக்கடி காலங்களில் முறையற்ற நிதியீட்டல்களுக்காக அத்தியாவசியமான பொருட்களில் செயற்கையாக பற்றாக்குறையை உருவாக்கும் மோசடி, வியாபாரிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முதலீட்டை ஊக்குவிக்கவும், வெளிப்படையான பொருளாதார திட்டத்தின் மூலம் வெளிநாட்டு பண பரிமாற்றத்தை அதிகரிக்கவும், ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தையும் கடிதத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய முதலீடுகளை ஊக்குவித்தல், அரச கட்டளை மறுசீரமைத்தல், குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு நிவாரணம் வழங்குதல், வீண்விரியம், ஊழல் மற்றும் வள துஷ்பிரயோகம் ஆகியவற்றை தடுக்க நிலையான திட்டத்தை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்காக நடைமுறைப்படுத்திய தூரநோக்குடைய வேலை திட்டங்கள் தொடர்பில் முழு நாட்டு மக்களினதும் பாராட்டு மற்றும் மகிழ்ச்சி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் மகாநாயக்க தேரர்கள் இக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். கட்சி பீதமின்றி நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதற்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் பூரண பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் அவசியம் எனவும் மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களை அழிப்பதற்காக ஸ்ரீலங்கா படையினருக்கு தனித்துவமான அதிகாரத்தை வழங்கும் வகையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும், இதன் மூலம் மனித குலம் கண்டிராத சித்திரவதைகளை செய்வதற்கும் படையினருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் ஊடாக சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களும் கைது செய்யப்படுவதாகவும் இன்று இடம்பெற்ற பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஆயுதப்படையினருக்கும் முப்படையினருக்கும் போலீசாருக்கும் நாட்டின் குற்றவியல் நடைமுறை கோவைக்கும் தண்டனை சட்டமுறை கோவைக்கும் அப்பால் தனித்துவமான அதிகாரங்களை வழங்கி, உனக்கு தமிழன் மீதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கைது செய்யலாம், அல்லது அவனை உடன் துப்பாக்கியால் முடித்துவிடு, மரண விசாரணையோ மற்றும் எந்த விசாரணையோ இன்றி இந்த நாட்டை நேசிக்கும், தனது வாழ்முரிமையை கோரும் எந்த தமிழனையும் அழித்துவிடு, கைது செய், சித்திரவதை செய், உன்னால் முடிந்தவரை தமிழனை கொடுமைப்படுத்து, அவனது அல்லது அவளது அந்தரங்க உறுப்பை அசிங்கப்படுத்து, அவனது ஆண்மையை அவளது பெண்மையை அழித்து விடு என்று இன்ன பிற மனிதாபிமானம் கண்டிராத, மனித குலம் கண்டிராத சித்திரவதைகளை செய்வதற்கு படையினருக்கு அங்கீகாரம் அளித்ததே இந்த பயங்கரவாத தடை சட்டம். சட்டம் கூறுவது 18 மாதம் பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவோடு தடுத்து வைக்கலாம் என்று. நடைமுறையில் நடந்தது என்ன, நடப்பது என்ன? 30 வருடத்திற்கு மேலாக எதுவித குற்றச்சாட்டும் சுமத்தாமல், குற்றச்சாட்டு பத்திரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாமல், இன்றும் இளமையில் கைது செய்யப்பட்டு முதுமை அடைந்தும் தம் வாழ்நாளை தொலைத்துவிட்ட எம் தமிழ் இளைஞர்களின் வாழ்க்கையுடன் விளையாடுவதே இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் அதற்கு மேலாக முகநூல்களில், சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை பதிவிடும் இளைஞர்களை கூட கைது செய்கின்றது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் தேவை முற்றாக இல்லாது போகவில்லை எனவும், இதில் உள்ள ஆபத்தான குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார். இலங்கையில் புதியதோர் பயங்கரவாதம் உருவாகியுள்ளதாகவும், பயங்கரவாத தடுப்பு திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தனிப்பட்ட ரீதியில் ஒரு மக்கள் பிரதி என்ற அடிப்படையில் என்னையும் கடந்த காலத்திலே நல்லாட்சி என்று சொன்ன அரசாங்கமும் அதனுடைய கூட்டாளிகளும்
5 ஆண்டு காலத்துக்கு அதிகமான என்னை தடுப்பு காவலில் அடைத்தார்கள். இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டுள்ள ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான ஆபத்தான அம்சங்களையோ, யுத்தம் முடிந்துவிட்டது சட்டம் நீடிக்க வேண்டாம் என்கிற வாதத்தையோ நான் முட்டாக புறந்தள்ளவில்லை. ஆனாலும் புதியதொரு மகாவிஷ பயங்கரவாதம் இந்த மண்ணிலே முளை கொண்டுள்ளது. அது கிழக்கிழக்கிலே காலூன்ற நினைக்கும் ஆபத்தை நாம் எதிர்கொள்ள கட்டாயமாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஈஸ்டர் தேவாலய தாக்குதல் கொடுமையை நாம் இலவையில் கடந்து செல்ல முடியாது. அன்று பலி கொள்ளப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக எனது மாவட்டமான மட்டக்களப்பு மாவட்டத்திலே சியோன் தேவாலயத்தில் இரத்தமும் சதையுமாக மரணித்த எங்கள் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அவலம் இனியொரு முறை இடம்பெற்றுவிடக் கூடாது. எனவேதான் தேசிய பாதுகாப்பு என்று வருகிற போது இந்த சட்டத்தின் தேவை முற்றாக இல்லாது போய்விடவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இச்சட்டத்தின் மனித உரிமை மீறலுக்கு வாய்ப்பளிக்க கூடிய ஆபத்தான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது அவசியமானதாகும். ஜனநாயக ரீதியான எதிர்ப்புகளை அடக்கி எதேச்சதிகார அரசாங்கத்தை நிறுவுவதற்காகத்தான் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் இந்த சட்டத்தின் கொடூரம் காரணமாகவே தமிழ் இளைஞர்கள் போராட்டங்களை ஆரம்பித்ததாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் ஒவ்வொரு அரசாங்கங்களும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களை ஒடுக்கியதாகவும் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார். ஜனநாயக ரீதியான எதிர்ப்புகளையும் அடக்கி ஒரு எதாச்சாரிகார அரசை நிறுவுவதற்காகத்தான் அன்று இருந்த அரசு இதை தொடர்ந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு கூட தொடர்ந்தும் அந்த சட்டம் எல்லா அரசுகளாலும் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு அரசும் அதை பாவித்து தங்களுடைய எதாச்சாரத்தை நிலைநாட்டுவதிலே மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மிக சிறிய அளவிலே இருந்த போராட்டம். இந்த சட்டத்தின் கொடூரத்தால் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு வீதிகளிலே மதகுகளுக்கு எறியப்பட்ட காலகட்டத்தில் தான் இளைஞர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டார்கள். ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய விடிவை நோக்கி செல்ல முடியாது. இந்தியாவால் வழங்கப்படவுள்ள 6 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை சமுத்திர மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிக்க ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட பத்திரத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை இலங்கையின் வான்வெளியை 29 மில்லியன் டாலருக்கு இந்தியாவுக்கு விற்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் 6 மில்லியன் டாலர் நிதியுதவியின் கீழ் சமுத்திர மீட்பு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கிடையில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கான உபகரணங்களை விநியோகிக்கும் இந்தியாவின் பாரத் இலத்திரனியல் நிறுவனத்துடனும் மற்றுமொரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் இலங்கைக்கான ஒருங்கிணைந்த இலத்திரனியல் தனித்துவ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் இந்திய ரூபாய்களை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. குறித்த உதவியை பெற்றுக் கொள்வதற்காக இருதரப்புக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையொப்பமிடுவதற்கு முன்மொழிய இதேவேளை இலங்கையின் வான்வெளியானது 29 மில்லியன் டாலருக்கு இந்தியாவிற்கு விற்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று மக்கள் பெரும் துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும் மக்கள் வீதியில் செத்து மடிவதாகவும் கபுத்தலையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என கூறி இலங்கை வான்வெளி இந்தியாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்றைய அமைச்சரவையில் 7-8 தீர்மானங்கள் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர் இலங்கை பெருங்கடல் மற்றும் நிலம் சீனாவுக்கு வழங்கப்பட்டதாகவும் துறைமுகம் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டதாகவும் இப்போது இந்தியாவிற்கு 29 மில்லியன் டாலர்களுக்கு வான்வெளி விற்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா தொழில் திணைக்களம் மற்றும் மத்திய கலாச்சார நிதியத்தின் ஏற்பாட்டில் மரபுரிமை சின்னங்களை காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தும் கண்காட்சி யாழ்ப்பாண கோட்டையில் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கண்காட்சியினை இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான நெதர்லாந்து நாட்டின் தூதுவர் தன்யா கோங்தேஜ் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேசன், ஓய்வு பெற்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் ப புஷ்பரட்னம், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழிருந்து யுவதி ஒருவரின் சடலம் இன்று மதியம் மீட்கப்பட்டதாக காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர்.
பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலொன்றின் அடிப்படையில் கல்லடி பாலத்தின் கீழ் வாவியோரமாக யுவதியின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கட்டார் தூதுவர் ஜாசிம் பின் ஜாபர் ஜேபி அல் சரூர் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் பேரவையில் கட்டார் நல்கிய வலுவான ஆதரவையும் இலங்கைக்கான பச்சாதாப அணுகுமுறையையும் பாராட்டிய பேராசிரியர் GL பீரிஸ் இலங்கையில் நடைபெற்று வரும் நல்லிணக்கம் சார்ந்த முன்னேற்ற நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். மன்னார் மாவட்டத்தில் தம்படைக்குளம், மடுக்கரை மற்றும் வேப்பங்குளம் ஆகிய 3 கிராமங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு உள்ளமை அக்கிராமங்களில் உள்ள சூழல் பாதுகாப்பு குழுக்களினால் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் அக்கிராம மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கிராமங்களுக்கு இன்றைய தினம் சென்ற தேசிய நிலையத்தின் சூழல் பாதுகாப்பு குழுவினரிடம் கிராமங்களில் உள்ள சூழல் பாதுகாப்பு குழுவினர் குறித்த பிரச்சினையை முன்வைத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பணவீக்கம் மற்றும் தங்கத்தின் விலை அதிகுச்சம். நாணய பெறுமதியும் வீழ்ச்சியுறுவதால் நாட்டில் உச்சக்கட்ட நெருக்கடி. கோட்டாபாயவின் நாளைய சர்வகட்சி மாநாட்டில் பங்கு பெற்ற தமிழரசுக் கட்சி உறுதி. இலங்கையின் பெரும்பாலான கட்சிகள் மாநாட்டை புறக்கணிக்க முடிவு. ஸ்ரீலங்காவின் புதிய பயங்கரவாத சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். மீளமைக்கப்பட்ட சட்டத்தை முழுமையாக மீளெடுக்குமாறு ரணில் மற்றும் சுமந்திரன் கோரிக்கை. தமிழகத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக சசிகலா சதிகளை செய்யவில்லை. ஆறுமுகசாமி ஆணைக்குழுவில் பன்னீர்செல்வம் வாக்குமூலம். உக்ரைன் தொடர்பாக ஜோ பைடன் தலைமையில் ஐரோப்பாவில் வியாழனன்று முக்கிய முடிவு. ரஷ்யாவை தோற்கடிக்க கடும் நகர்வுகள் வெளிப்படலாம் என ஊகம். ரஷ்யாவில் எதிர்க்கட்சி தலைவர் நவால்னிக்கு 9 ஆண்டு கால சிறை. விளாடிமிர் புட்டினின் எதிர்ப்பாளர் மீது பாய்ந்த அரசியல் பழிவாங்கல். இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.